والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. புகழனைத்தும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல இரட்சகனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தார்கள். அவனின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், இறைநேசர்கள், உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகள், குறிப்பாக சமூகத்தினுடைய பொறுப்புள்ள வழிகாட்டிகளாக திகழக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களாகிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைநிற்கட்டுமாக. விருதுநகர் மாவட்ட ஜமாஅத்துல் உலமாவின் சார்பாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜமாஅத்துல் உலமாவுடைய வட்டார ஜமாஅத்துல் உலமாவின் சார்பாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உலமாக்களுக்கான பயிலரங்க நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலவி எம் அப்துல் கரீம் பாகவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்திருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா, ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டார ஜமாஅத்துல் உலமாவுடைய தகுதிமிக்க பொறுப்பாளர்களாக இயங்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமாவுடைய துணை பொதுச் செயலாளர், எங்களின் நீண்டகால சமூக பணிகளில் எங்களுக்கான சிறந்த ஆலோசகர், ஊடகத்திலே சமகால சவால்களை எதிர்கொள்வதற்கு இஸ்லாத்தையும் நடைமுறை வாழ்வியலோடு கொண்ட தீர்வையும் செயல் வடிவத்தோடு முன்வைக்கின்ற மரியாதைக்குரிய மௌலவி இலியாஸ் ரியாஜி அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியிலே தங்களுக்கான பயிலரங்கத்திலே தங்களை பயிற்றுவித்துக் கொண்டும் அத்தோடு சமூகத்தையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு திரளாக கலந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவால்களை எதிர்கொள்ளும் ஆலிம்களுக்கான ஆன்மீக பண்புகள் என்ற தலைப்பின் கீழ் எனக்கும் உங்களுக்குமான சில உபதேசங்களை வழங்க வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டுள்ளேன். கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டு சவால்கள் நிறைந்த ஒரு நூற்றாண்டு. எல்லா காலகட்டங்களிலும் அந்தந்த காலகட்டத்திலே பெரும் சவால்களும் சோதனைகளையும் சிக்கல்களையும் இந்த சமூகம் சந்தித்து வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே சமகால சவால்கள் என்று பார்க்கும் பொழுது மேற்கத்திய உலகத்தினுடைய ஆதிக்கம், உலகில் இருக்கக்கூடிய கொக்கு கிராமங்கள் வரை, ஏன் எல்லா வீடுகள் வரை அது மிகைத்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு தனி மனிதனையும், மழைவாழ் மக்களை கூட மேற்கத்திய நாகரிகம், கலாச்சாரம், சீரழிவுகள் விட்டு வைக்கவில்லை. அது ஒரு ஆழமான தாக்கத்தை உலகின் எல்லா பகுதிகளிலும் மிக வேகமாக அது சீரழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அத்தோடு
மேற்கத்திய உலகின் ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அண்மை காலமாக ஐரோப்பிய நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் இஸ்லாத்தின் பரவல் மிக ஆழமாகவும் வேகமாகவும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேற்கத்திய சித்தாந்தம் என்று சொல்லப்படுகின்ற கேபிட்டலிசம் என்ற முதலாளித்துவம், செகுலரிசம் என்று சொல்கின்ற மதச்சார்பற்ற தன்மை, லிபரலிசம் என்று சொல்கின்ற தாராளத்தன்மை, குளோபலைசேஷன் என்று சொல்கின்ற உலகமயமாக்கல், மெட்டீரியலிசம் என்று சொல்கின்ற லௌகிகம் என்று சொல்கின்ற பொருள் முதல்வாதத்தை அடிப்படையாக கொண்ட கொள்கைகள் எல்லாம் இன்று மிக பெரும் தடுமாற்றத்திற்கு ஆளாகி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மொத்தத்தில் மேற்கத்திய உலகம் மிகப்பெரிய சரிவை சமீப காலமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பிலிருந்தே மிக வேகமான அழிவையும் சரிவையும் அந்த கொள்கை சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று உலகின் 2 கொள்கைகள் மிகப்பெரிய ஆதிக்கத்தை உலக வரலாற்றிலே கடந்த சில நூற்றாண்டுகளாக செய்து கொண்டிருந்தன. முதல் உலகப் போரின் காலகட்டத்திலிருந்து. அதிலே ஒன்று கம்யூனிச சித்தாந்தம். ரஷ்யாவிலும் சைனாவிலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் கம்யூனிச சித்தாந்தம் மிக பெரும் அதல பாதாளத்தில் வீழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நாம் வாழ்ந்துகின்ற இந்திய துணைக்கண்டத்திலே இந்து ராஷ்டிராவை அமைத்தே தீரோம் என்ற தூரநோக்கு திட்டத்தோடு பாசிசம் களமிறங்கி எல்லா துறைகளிலும் களமாடி அனைத்தையும் சூறையாடி தன் தனித்துவத்தை இழந்து நூற்றாண்டை சந்திக்கின்ற சங் பரிவார பாசிசம் இன்று பெரும் தடுமாற்றத்திற்குள் உள்ளாகி வடநாட்டில் ஆட்டம் போட்ட பாசிசம் தென்னகத்திலும் அதை வேகமாக அழுத்தமாக தன்னுடைய ஆட்டத்தை துவங்க வேண்டும் என்று காலடி வைத்த நாளிலிருந்தே மிக பெரும் தடுமாற்றத்தை தென் இந்திய பகுதிகளிலே பாசிசம் தடுமாறிக்கொண்டிருப்பதை சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மொத்தத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் சித்தாந்த ரீதி அடிப்படையிலே, கொள்கையின் அடிப்படையிலே, ஐடியாலஜிக்கல் என்று சொல்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கைகளும் வீழ்ச்சியை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த வீழ்ச்சிக்கு அடுத்து அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய தகுதியும் கொள்கையும் சித்தாந்தமும் பாரம்பரியமிக்க வரலாற்றும் சக்தியும் கொண்ட ஒரு கொள்கையும் ஒரு சமூகமும் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான், முஸ்லீம் உம்மத் மட்டும்தான். ஆக இந்த வெற்றிடம் காத்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம் உலகம் மட்டுமல்ல, உலகின் ஏனைய மக்களை வழிநடத்துவதற்கு சரியான வழிகாட்டுதலும் தலைமைத்துவமும் கொள்கையும் சித்தாந்தமும் சமகால சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு சரியான தீர்வை முன்வைக்கின்ற ஒரு சமூகத்தை உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்வது யார்? அந்த வெற்றிடத்திற்கு தகுதிமிக்க கொள்கை எது என்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுதெல்லாம் வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கும் பொழுது இது போன்ற மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கொள்கைகள், இஸ்லாம் அல்லாத இதர கொள்கைகளும் சித்தாந்தங்களும் வந்த வேகத்திலேயே அது குறுகிய காலகட்டத்திலேயே சரிவையும் அழிவையும் சந்தித்த நேரத்தில் உலகத்தை தூக்கி பிடித்து மனித குலத்தை நல்வழிப்படுத்தி மனித குலத்திற்கு தேவையான அனைத்து நீதியையும் நிம்மதியும் உரிமையும் பெற்றுக் கொடுக்கின்ற கொள்கையாகவும் சமூகமாகவும் வரலாற்றில் எல்லா காலகட்டத்திலும் திகழ்ந்தது இஸ்லாமும் முஸ்லீம் சமூகமும் மட்டும்தான். அந்த இஸ்லாத்தையும் முஸ்லீம் சமூகத்தையும் முன்மாதிரியாக கொண்டிருக்கக்கூடிய, வழிகாட்டுதலாக கொண்டிருக்கக்கூடிய, அந்த சமூகத்தை வழிநடத்தி செல்கின்ற பொறுப்பையும் வழிகாட்டியாகவும் இருந்தவர்கள் சங்கைக்குரிய உலமாக்கள் தான். இந்த பின்னணியிலே தான் இவ்வளவு பெரிய சவால்கள் நமக்கு முன்னால் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் நம்மை எப்படி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், நம்முடைய தகுதிகளை எந்த அடிப்படையில் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய கவனங்கள் எதன் பக்கம் குவிய வேண்டும், நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எதை நோக்கி நாமும் நம் சமூகத்தையும் இழுத்து செல்ல வேண்டும் என்ற
ஒரு ஆழமான பொறுப்புணர்வோடு கொண்ட ஒரு பார்வையை எனக்கும் உங்களுக்குமாக இந்த நேரத்தில் நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கிக்குரிய உலமாக்களே, முஸ்லிம் உலகத்தை நோக்கி 3 விதமான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கடந்த காலகட்டத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, முஸ்லிம் உலகத்தை நோக்கி 3 விதமான தாக்குதல்கள். ஒரு தாக்குதல் ஐடியாலஜிக்கல் அட்டாக், கொள்கை ரீதியான தாக்குதல், சித்தாந்த ரீதியான தாக்குதல், ஐடியாலஜிக்கல் அட்டாக். இரண்டாவது தாக்குதல் மிலிட்டரி அட்டாக், ராணுவ ரீதியான தாக்குதல், ராணுவ ரீதியான ஆக்கிரமிப்புகள், முஸ்லிம் உலகத்தை நோக்கி தாக்கக்கூடிய தாக்குதல். ஐடியாலஜிக்கல் அட்டாக் என்று சொன்னால், இஸ்லாம் இந்த உலகத்திலே மனித குலத்தை தீவிரவாதத்தின் பக்கம் இழுக்கின்றது. அது அடிப்படைவாதம், பழமைவாதம், அதிலே மனிதர்களுக்கு சுதந்திரம் இல்லை, பெண்ணடிமைத்தனம் அதிகரித்திருக்கின்றது என்று ஒரு மாய தோற்றத்தை உலகம் முழுவதும் இஸ்லாத்தை பற்றி மிக அழுத்தமாக இஸ்லாமிய கொள்கைக்கு எதிராக முஸ்லிம் உலகத்தை நோக்கி தாக்கப்படுகின்ற ஒரு தாக்குதல் தான் ஐடியாலஜிக்கல் அட்டாக் என்று சொல்கின்ற கொள்கை ரீதியான தாக்குதல். இரண்டாவது தாக்குதல் முஸ்லிம் உலகத்தை நோக்கி நடந்து கொண்டிருப்பது ராணுவ தாக்குதல்கள். பர்மாவின் ரோஹிங்கிய பகுதிகள், சைனாவின் ஊகான் மாகாணங்கள், பாலஸ்தீனத்தினுடைய பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டு மிக பெரும் அடாவடித்தனத்தை இன்று வரை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவ ஆக்கிரமிப்புகள், சிரியாவினுடைய ஆக்கிரமிப்புகள், ஆப்கானிஸ்தான், செச்சனியா, காஷ்மீர் போன்ற பகுதிகளிலே முஸ்லிம் உலகத்தை நோக்கி தாக்கப்படுகின்ற ராணுவ ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகம். இது ராணுவ ரீதியான தாக்குதல். முஸ்லிம் உலகத்தை நோக்கி இன்னொரு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாவது தாக்குதல். அந்த தாக்குதலை பற்றி நானும் நீங்களும் வெளிப்படையாக அறிந்திருக்கவும் இல்லை. அந்த தாக்குதலுக்கு நானும் நீங்களும் இந்த நொடி வரை உள்ளாகி இருக்கின்றோம். அந்த தாக்குதல் இந்த நொடி வரை நம் மீது நடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஐடியாலஜிக்கல் அட்டாக் என்ற கொள்கை ரீதியான தாக்குதல்கள் முன்வைக்கப்படும் பொழுதெல்லாம் அதற்கு அழுத்தமான பதில்களை, குறிப்பாக உலமாக்கள் ஷரியாவின் மீது எதிரிகள் சில விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய நேரத்தில், அது முத்தலாக் விவகாரங்களாக இருக்கட்டும், ஏனைய விவகாரங்களாக இருக்கட்டும், அவைகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு உலமாக்கள் முன்னணியிலே நின்று கொள்கை ரீதியான தாக்குதல்கள் முன்வரும் பொழுதெல்லாம் களம் கண்டார்கள், தீர்வுகளை நோக்கி சென்றார்கள், அழுத்தமான பலப்பிரயோகங்களை கொண்டு அந்த கொள்கைக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்தார்கள். ராணுவ ரீதியான தாக்குதல்கள் நடந்த நேரங்களில், நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் தங்களுடைய இன்னுயிரை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க முன்வந்த ஏராளமான கூட்டத்தார்கள், ஷுஹதாக்கள், தன்னுடைய கொள்கையில் கிஞ்சிற்றும் பின்வாங்காமல் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய சமூகத்தை நாம் பார்க்கிறோம் முஸ்லிம் உம்மத்திலே. மூன்றாவது தாக்குதல் முஸ்லிம் உலகத்தை நோக்கி மிக அபாயகரமான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சைக்காலஜிக்கல் அட்டாக், உளவியல் ரீதியான தாக்குதல். அது என்ன உளவியல் ரீதியான தாக்குதல்? கொள்கை ரீதியான தாக்குதலை முன்வைக்கக்கூடியவர்கள் யார்? யார் நம்முடைய மார்க்கத்திற்கு எதிராக, நம்முடைய ஷரியாவுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். என்ன பேசுகிறார்கள் என்று தெரியும். எதை விமர்சனம் செய்கிறார்கள் என்று தெரியும். அதற்கு என்ன பதில் கொடுப்போம் என்று தெரியும். அதில் நாம் எப்படி பாதிக்கின்றோம் என்றும் நமக்கு தெரியும். ராணுவ ரீதியான தாக்குதலில் யார் நம்மை தாக்குகிறார்கள், நாம் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகின்றோம், அந்த ராணுவ ரீதியான தாக்குதலுக்கு எதிராக எதிர் நடவடிக்கைகளை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கூட நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆனால் உளவியல் ரீதியான தாக்குதலில் நம்மை யார் தாக்குகிறார்கள் என்றே தெரியாது. நாம் அந்த தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கின்றோம் என்று நமக்கும் தெரியாது. ஆனால் இந்த உளவியல் ரீதியான தாக்குதல் தான் மேற்கத்திய உலகமும் ஏனைய எதிரிகளும் முஸ்லிம் உலகத்தை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அல்லாமா யூசுப் அல்-கர்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிலுவை யுத்தத்தை பற்றிய ஆழமான ஒரு ஆய்வை நடத்திய பிறகு சொன்னார்கள், 157 வருடம் முஸ்லிம் உலகத்தை நோக்கி தாக்கப்பட்ட மிகப்பெரிய யுத்தம் தான் சிலுவை யுத்தம். உலக வரலாற்றின் பக்கங்களை பதிவு செய்யக்கூடியவர்கள் சிலுவை யுத்தத்தை தவிர்த்து உலக வரலாற்றை எழுத முடியாது, குருஷேட் வார் என்று சொல்வார்கள். அந்த சிலுவை யுத்தத்திற்கு பின்னால் எதிரிகள் ஒரு முடிவெடுத்தார்கள். அது என்ன முடிவு என்று சொன்னால்,
இனி முஸ்லிம் உலகத்தை ஆயுதம் கொண்டு தாக்கக்கூடாது. முஸ்லிம் உலகத்தை ஆயுதம் கொண்டு தாக்கினால் அவர்கள் தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கு களத்தில் முன்னணியிலே வந்து நிற்பார்கள். இந்த உலகத்தை துச்சமாக கருதுகிறார்கள். மறு உலக வாழ்க்கை அவர்களுக்கு இலக்காக இருக்கிறது. எனவே அவர்கள் அதிலே வெற்றி கொண்டு விட்டார். 157 வருடம் ஏதேசம் 3 ஆண்டுகளுக்கு மேலே தாக்குதல் நடத்திய இந்த சமூகம் தடுமாறவில்லை, பின்வாங்கவில்லை. இனிமேல் முஸ்லிம் உலகத்தை தாக்குவதற்கு ஆயுதம் கொண்டு தாக்கக்கூடாது. சூழ்ச்சி, தந்திரம், பலகீனம், ஒழுக்கக்கேடு, கலாச்சார சீரழிவு, பிளவுகளை ஏற்படுத்துவது, முரண்பாடுகளை ஏற்படுத்துவது என்ற அறிவு என்ற ஆயுதத்தை கொண்டுதான் முஸ்லிம் உம்மத்தை நாம் தாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதற்கு பின்னணியிலே பல்வேறுபட்ட கொள்கைகள் எல்லாம் உருவாகியது, வந்தது. முஸ்லிம் உலகத்தை ஆக்கிரமித்து இந்த சிந்தனையை அதை குழப்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக உளவியல் ரீதியான தாக்குதலை எதிர்கொள்வதற்கு நாம் அந்த தாக்குதல் எப்படி வருகின்றது என்றே தெரியாமல் நம்மை நாமே பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்கின்றோம். கொரோனாவினுடைய மிகப்பெரிய தாக்கம் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக உலகத்தின் இயக்கத்தை தலைகீழாக புரட்டி போட்டு அன்றாட வாழ்க்கையில் சராசரி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செல்வச் செழிப்பாக இருக்கக்கூடிய செல்வந்தருடைய வாழ்க்கை வரை ஒரு தேக்க நிலைக்கு தள்ளிவிட்ட ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் பலருடைய சிந்தனைகளில் அவநம்பிக்கையும் விரக்தியும் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு தளர்வு நிலையும், இனி என்ன நடக்கும், 3வது அலை என்று சொல்கிறார்களே, அது இதைவிட கடுமையாக இருக்கும் என்று சொல்கிறார்களே, ஐரோப்பிய உலகத்தில் அது இப்பொழுது ஆட்டமாட துவங்கிவிட்டதே, இங்கே எப்பொழுது வரும், என்ன நடக்கும், மீண்டும் லாக்டவுனா, மீண்டும் சமூக இடைவெளியா என்ற ஒரு சிந்தனையிலே நம்மை தாமே பலகீனப்படுத்திக் கொள்கின்ற ஒரு தளர்வு சிந்தனைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண ஒரு நோய் தொற்றினால் ஏற்படுகின்ற எச்சரிக்கை நடவடிக்கை நம்மை பின்னடைய செய்திருக்கிறது. அந்த நடவடிக்கை தவறல்ல, அதை நம்முடைய ஒளிவியல் ரீதியாக பாதித்திருக்கிறது. இது போன்ற ஏராளமான விஷயங்கள். நாம் இந்த நாட்டிலே, இந்த பிரதேசத்திலே சுதந்திரத்திற்காக இன்னுயிரை தியாகம் செய்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த இந்த சமூகம் ஓரங்கட்டப்பட்டு ஒரு விதமான அவநம்பிக்கைக்கு தள்ளப்பட்டு நாம் ஒரு 2ஆம் தர குடிமக்களாகவே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு அதிகார பலம், ஒரு சக்தி கொண்ட சமூகமாக நாம் உருவாகுவோமா என்ற நம்பிக்கையின்மை இந்த சமூகத்திற்கு மத்தியிலே ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உளவியல் ரீதியான தாக்குதல். அவன் அதிகாரத்தில் வந்து விட்டான். எல்லா துறை, நீதிமன்றமும், பொருளியல் துறையும், சட்டத்துறையும், கல்வித்துறையும், உயர்கல்வித்துறையும், எல்லா துறைகளிலும் பாசிசமயமாக்கப்பட்டு மொத்தத்தில் பாசிசம் தன்னுடைய அடாவடித்தனத்தை அதிவேகமாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிறுபான்மை என்ற ஒரு அடையாள தொழில் மூலமாக நாம் சிறுமைப்படுத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு நம்பிக்கையின்மைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நாம் நம்மை எப்படி உருவாக்கிக் கொள்ள வேண்டும்? கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, இந்த உபதேசம் எனக்கும் உங்களுக்குமான உபதேசம். ஆன்மீக பண்புகளை சொல்வதற்குரிய தகுதிகள் என்பது நமக்குள்ளே இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது நம்மை நாம் சுயமாக தாழ்த்திக் கொள்வதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டவில்லை. எந்த உபதேசத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு வழிமுறையில் ஒன்றுதான் நம்முடைய எல்லா சுத்துபாக்களிலும் ஊசிக்கும் ஈயாய பாவலம் பித்தக்வல்லா. உங்களுக்கு உபதேசம் செய்ய மெம்பரிலே ஏறி இருக்கக்கூடிய நான் முதலில் எனக்கு தக்வாவை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றேன் என்ற வார்த்தையை ஆரம்பமாக கொண்டே அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய வழிமுறையை இப்பொழுது நாமும் நம்முடைய சுத்துபாக்களில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த வார்த்தை ஒரு சொல்லல்ல, அது ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடித்தளத்திலிருந்து தான் இந்த தலைப்பை பற்றி நாம் சற்று பார்க்க போகின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு 2 சஃப்புகள் மிகவும் விருப்பமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒன்று தொழுகையில் அணிவகுத்து நிற்கின்ற சஃப், இன்னொன்று ஜிஹாத் களத்தில் அணிவகுத்திருக்கின்ற போர்க்களத்தின் அணிவகுப்பு. இந்த 2 சஃப்புகளையும் அல்லாஹ் விரும்புகிறான். ஆக 2லே ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்னொன்றை தவிர்த்துக் கொண்டு வாழுகின்ற நிலை ஒருபோதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நாம் இமாமத்திற்காக நிற்கின்ற ஒரு இடம், அதற்கு பெயர் மெஹராப் என்று சொல்வார். மெஹராப் என்றாலே போர்க்களம் என்று அர்த்தம்.
அங்கே என்ன போர் செய்ய போகிறோம்? அங்கே எந்த பாசிச சக்திகள் வருகிறார்கள்? அங்கே எங்கே இஸ்ரேலிய யூதர்கள் பயங்கரவாதிகள் வருகிறார்கள் என்று பார்த்தால், உள்ளத்தால், சிந்தனையால், எண்ணங்களால், செயல்களால், இச்சைகளால் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவனாக அந்த உள்ளத்தை ஒரு போராட்ட குணத்தோடு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு களத்திலே நாம் நிற்கின்றோம் என்ற சிந்தனை உணர்வோடு அந்த இமாம் அந்த மெஹராப் என்ற அந்த இடத்தில் இருக்கின்றார். ஆக ஒரு இமாமுடைய வாழ்க்கை, ஒரு தலைசிறந்த மார்க்க அறிஞருடைய வாழ்வியல் போராட்ட களங்களாகவே இருந்திருக்கிறது. அது சிந்தனை ரீதியான போராட்டத்திலிருந்து ஆரம்பித்து நம்மை நோக்கி தாக்கப்படுகின்ற 3 விதமான தாக்குதல்கள், சைக்காலஜிக்கல் அட்டாக், மிலிட்டரி அட்டாக், ஐடியாலஜிக்கல் அட்டாக் என்று சொல்கின்ற கொள்கை ரீதியான, இராணுவ ரீதியான, உளவியல் ரீதியான தாக்குதல்கள். இந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய இராணுவத்தை வழிநடத்துகின்ற ஒரு பட்டாளத்தை வழிநடத்துகின்ற இராணுவ படை தளபதியை போன்று ஒரு இமாம் தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அங்கே மெஹராப் என்ற வார்த்தையோடு அந்த செயலை தூண்டுவதற்கு நம் சரியான கூலி காட்டுகின்றது. அன்பு சகோதரர்களே, ஒரு மார்க்க அறிஞர், ஒரு ஆலிம் நம்பிக்கை இழந்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஆலிமுக்கு பின்னால் இருக்கின்ற சமூகம் நம்பிக்கை இழந்துவிடும். ஒரு ஆலிம் விரக்தி அடைந்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஆலிமுக்கு பின்னால் இருக்கின்ற மஹல்லாக்களும் அவர்களோடு 5 வேளை தொழுகையில் இருக்கின்ற மாமூன்களும் நம்பிக்கை இழந்து விடுவார்கள், விரக்தி அடைந்து விடுவார்கள். ஒரு ஆலிம் கோழையாக இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற சமூகமும் கோழையாக மாறும். ஒரு ஆலிம் சமகாலத்தை பற்றிய சமயோஜித புத்தியின் அடிப்படையிலே விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சமூகமும் செத்துப்போன ஒரு சமூகமாகத்தான் இருக்கும். இதைத்தான் மிகச்சிறந்த முஹத்திஸ் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கூற்றின் மூலமாக நமக்கு விளக்குகிறார்கள். சின்ஃபானி மினன் நாஸ், மனிதர்களில் 2 கூட்டத்தார்கள், 2 பிரிவினர்கள், 2 பிரிவினர்கள் இருக்கிறார்கள். இதா ஸலஹா ஸலஹல் ஸலஹன் நாஸ், அந்த 2 கூட்டத்தார்களில் 2 பிரிவினர்கள் அவர்கள் சீரடைந்து விட்டால் சமூகம் சீரடைந்து விடும். வைதா ஃபஸதா ஃபஸதன் நாஸ், அந்த 2 நபர்கள் சீரடைந்து விட்டால், பலகீனப்பட்டு விட்டால், குழம்பி விட்டால் சமூகமும் பலகீனப்பட்டு விடும், குழம்பிவிடும். அந்த 2 நபர்கள் யார்? கீழமன்ஹும் என்று கேட்கப்பட்டது. யார் அந்த 2 நபர்கள் என்று? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், கால அல் முலூக்கு வல் உலமா, அதிகார பீடத்தில் இருக்கின்ற அரசர்களும் உலமாக்களும் இருவர்களும் வழிதவறிவிட்டால், பொறுப்பற்றவர்களாக ஆகிவிட்டால், பாதை மாறிவிட்டால், கவனக்குறைவாக இருந்து விட்டால், விழிப்புணர்வு இல்லாமல் இருந்து விட்டால், அவநம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து விட்டால், விரக்தியடைவர்களாக இருந்து விட்டால், சோர்வடைந்தவர்களாக இருந்து விட்டால் நிச்சயமாக சமூகமும் அதே நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் என்று அவர்கள் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் உலமாக்கள், பிரபலமான ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமல் இமாமு ஜுன்னத்துன், நிச்சயமாக இமாம்கள் கேடயத்தை போன்றவர்கள். கேடயம் போர்க்களத்தில் வருகின்ற எதிரிகளின் தரப்பிலிருந்து வருகின்ற சரமாரியான தாக்குதல்கள் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு இந்த சமூகத்தின் எதிரிகளுக்கு அகப்பட்டு விடாமல், சிக்கி விடாமல், எதிரிகளுடைய எல்லா தாக்குதலையும் முன்னிருந்து அதை தடுத்து நிறுத்தி சமூகத்திற்கு அரணாக இருக்கக்கூடியவர்கள் தான் இமாம். ஒரு ஓரத்தில் ஒரு மஸ்ஜிதோடு தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அல்ல இமாம். அவர்கள் ஒரு மஸ்ஜிதில் இமாமாக இருக்கலாம், ஒரு சாதாரண கிராமத்தில் மெஹ்ராபிலே நின்று தொழ வைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அவருடைய சிந்தனை, அவருடைய பார்வை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய உழைப்பு, அவருடைய இரவு, அவருடைய பகல், அவருடைய ஆளுமைகள் இந்த மொத்த சமூகத்தை நோக்கிய பறந்து விரிந்து இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு சிறிய மஸ்ஜிதில் இருக்கலாம், ஆனால் அவருடைய பார்வையும் பொறுப்பும் அகண்டு விரிந்து இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. இன்னமல் இமாமு ஜுன்னத்துன், நிச்சயமாக இமாம்கள் கேடயத்தை போன்றவர்கள். யுகாத்திலு மின் வராயிஹி, தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூகத்திற்காக அவர்கள் களத்தில் முன்னின்று போராடுவார்கள். நடைமுறையிலே மஸ்ஜிதினுடைய உமராக்கள், முத்தவல்லிகள் இதற்கு இடம் கொடுப்பதில்லை என்பதை நியாயமான காரணங்களை நாம் முன்வைக்கலாம். அதையும் மீறி, அதையும் விட்டு அவர்களையும் அரவணைத்து மிக பெரும் செயல்களத்தை சந்திக்கின்ற சமகால மார்க்க அறிஞர்களை நாம் பட்டியலிட்டுக் கொண்டு காட்ட முடியும். அன்பு சகோதரர்களே, விளமாக்களே, யுகாத்திரு மின் வராயிஹி,
தனக்கு பின்னால் எதிரிகளால் தாக்கப்படுகின்ற சமூகத்தை முன்னின்று களத்தில் கேடயமாக நின்று தடுத்து நிறுத்துகின்ற ஆளுமை சக்திகளை பெற்றவர்கள் இமாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களிலிருந்து வருகின்ற எல்லா விதமான தாக்குதலில் முன்னெச்சரிக்கையோடு எச்சரிக்கை குணத்தோடு சமூகத்தை வழிநடத்துவார். எந்த பாதிப்புக்கும் இந்த சமூகம் சிந்தனை ரீதியாக, செயல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக, கொள்கை ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக இந்த சமூகம் சிறைவடைந்து விடாமல் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையோடு சமூகத்தை தடுத்து நிற்கின்ற சக்தி பெற்றவர்கள் இமாம்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கடுத்து வருகின்றதுதான் மிக முக்கியமாக வயல் அமர அவர்கள் நீதியான முறையிலும் நேர்மையான முறையிலும் வழிநடத்தி கட்டளைகளை பிறப்பித்து சமூகத்தை வழிநடத்துவார் என்று சொன்னால் அது அந்த இமாமுக்கு நற்கூலியை பெற்றுத்தரும். அவர்கள் நீதியற்ற முறையிலும் பொறுப்பில்லாத வழியிலே சமூகத்தை வழிநடத்துவார் என்று சொன்னால் அது அவர்களுக்கு அதாபாக மாறும் என்று அந்த ஹதீஸ் அப்படியே முடிகிறது. அன்பு சகோதரர்களே, உலமாக்களே, இந்த ஹதீஸை தான் இன்றைய பயிலரங்கத்தினுடைய முத்தாய்ப்பான ஒரு கீனோட் அட்ரஸ் என்ற அடிப்படையிலே உங்களை தூண்டுகின்ற, நினைவுபடுத்துகின்ற ஒரு ஹதீஸாக நீங்கள் இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு ஜுன்னா, நான் ஒரு கேடயம். அனைத்து தாக்குதலையும் இஸ்லாத்திற்கு வெளியிலிருந்து வருகின்ற இந்த சமூகத்தை நோக்கி தாக்கப்படுகின்ற அனைத்து தாக்குதலையும் எதிர்கொள்வதற்குரிய ஒரு கேடயமாக என் சிந்தனையை, என் செயலை, என்னுடைய ஆத்மீக பலத்தை, என்னுடைய உளவியல் சக்தியை, என்னுடைய அறிவு பலத்தை, என்னுடைய உடல் பலத்தை, என்னுடைய சமூக பலத்தை நான் கட்டி எழுப்புவேன் என்ற தார்மீக பொறுப்பை இன்றிலிருந்து நாம் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபிமொழியாக நாம் எனக்கும் உங்களுக்குமாக இந்த ஹதீஸை சுமந்தவர்களாக நாம் இந்த பயிலரங்கத்தின் முக்கிய கருத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரலாற்றிலே உலமாக்கள் தங்களுடைய ஆத்மீக பலம் கொண்ட பண்புகளை எப்படி அவர்கள் சாதித்தார்கள்? உலகத்தின் போர்களை பற்றி ஆய்வு செய்த ஒரு அறிஞர், ஃபீல்ட் மார்ஷல் என்ற அந்த போர்க்களத்தை பற்றி ஆய்வு செய்த ஒரு அறிஞர், அவாமிலுன் நஸ்ர் வல் ஹஸீமா என்ற ஒரு புத்தகம் அரபியிலே இருக்கிறது. உலகத்தில் நடந்த எல்லா போர்க்களங்களிலும் வெற்றியும் வீழ்ச்சியும் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு நூல் அரபியிலே, அவாமிலுன் நஸ்ர் வல் ஹஸீமா. அந்த நூலின் முன்னுரையிலேயே ஒரு கருத்தை அந்த நூலாசிரியர் பதிவு செய்கிறார். அந்த பதிவு செய்யும் பொழுது அவர்கள் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய எல்லா யுத்தங்களிலும், அதற்கு பின்னால் சஹாபாக்கள் முன்பு நடத்திய அனைத்து போர்களிலும் மெட்டீரியல் பிரிப்பரேஷன் என்று சொல்கின்ற பௌதீக தயாரிப்பு, அத்தனை யுத்த களங்களிலும் எதிரிகளை எதிர்கொள்வதற்காக நடத்தப்பட்ட தயாரிப்புகளிலே, பிரிப்பரேஷன்களிலே பௌதீக தயாரிப்பு, ஆயுதங்கள், படைபலம், குதிரைப்படை, மற்ற ஏனைய தளவாடங்கள், இந்த தயாரிப்புகளை விட ஆத்மீக தயாரிப்பு என்று சொல்கின்ற, ஆன்மீக தயாரிப்பு என்று சொல்கின்ற, ஸ்பிரிச்சுவல் பிரிப்பரேஷன் என்று சொல்கின்ற அந்த ரூஹானியத்தான தயாரிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய சஹாபாக்களும் போர்க்களங்களிலே 75% பௌதீக தயாரிப்பை விட ஆத்மீக தயாரிப்பை தான் அவர்கள் அதிகமாக வைத்திருந்தார். பத்ர் போர்க்களத்திலிருந்து நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள். எல்லா போர்க்களங்களிலும் எதிரிகளை விட எண்ணிக்கையில் குறைவாகவே சஹாபாக்கள் இருந்தார். எல்லா போர்க்களங்களிலும் போர் தளவாடங்கள் எதிரிகளை விட மிக குறைவாகவே இருந்தது. பத்ர் போர்க்களத்தில் 2 குதிரைகள். ஆனால் அந்த எதிரிகள், பலம் வாய்ந்த எதிரிகளை ஒரு சிறு கூட்டம், சாதாரண எந்த முன் தளவாட வசதிகளும் இல்லாத அந்த சிறு கூட்டம் மிக பெரும் வல்லரசுகளை வீழ்த்துகின்ற சக்தியை எங்கிருந்து பெற்றார்கள் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் போர்களை ஆய்வு செய்த, போர்களை ஆய்வு செய்த அந்த அறிஞர் சுட்டி காட்டுகின்றான், இந்த போர்களில் வெற்றி பெறுவதற்கு காரணம் ஆன்மீக தயாரிப்பு என்று சொல்கின்ற, அல்லாஹ்வோடு தன்னை நெருக்கப்படுத்திக் கொள்கின்ற, ஐக்கியப்படுத்திக் கொள்கின்ற அந்த இறை தொடர்புள்ள வலியுல்லாஹ் என்று சொல்கின்ற இறை நேசர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட அல்லாஹ்வுக்கு முன்னிலே அவர்கள் களத்தை கண்டார்கள். இதுதான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்கின்றார். தர்பியத்து ரூஹிய்யா என்று சொல்கின்ற ஆத்மீக ரீதியான தயாரிப்புகளை நாமும் நீங்களும் அடிக்கடி நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் எல்லோருக்கும் தெரியும். 10 ஆண்டு காலம் நீதிமிக்க ஒரு ஆட்சி.
சாதாரண மரத்தடியிலே தன் வாழ்க்கையை கழித்தார்கள். தன்னுடைய ஆடைகளில் 16க்கும் மேற்பட்ட ஒட்டுக்களை போட்டு கிழிந்த பகுதிகளை தையலிட்டுக் கொண்டு தன்னுடைய ஜனாதிபதி பொறுப்பை நிறைவேற்றியவர்கள். உலகின் 3 பெரும் வல்லரசுகளை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்தவர்கள். 6 பெரும் வல்லரசுகளை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே வெற்றி கண்டவர்கள். ஒரு மணி நேரத்திற்கு 316 கிலோமீட்டர் வேகத்திலே இஸ்லாம் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்திலே பரவியது. அரபுலகத்திற்கு வெளியிலே அதிவேகமாக இஸ்லாம் சென்றடைந்தது. ரோமும் பாரசீகம் என்று சொல்கின்ற கிபி 7ஆம் நூற்றாண்டின் பெரும் வல்லரசுகளை வெற்றி கொண்டார்கள். அந்த உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மிக தூய்மையாக இருந்தது என்று சொன்னால், கிஞ்சிற்றும் கடுகளவும் உமரின் ஈமானை, உமரின் இஹ்லாஸை, உமரின் ஆத்மீக பற்றை, உமரின் உலகப்பற்ற தன்மையை எந்த மனிதனாலும் தடுமாற்றம் அடைய செய்ய முடியவில்லை. ஏன்? மனித உலகத்திற்கு இறையடியார்களுக்கு சவாலாக வைத்துட்டு இருக்கக்கூடிய ஷைத்தான் உமர் ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் வேறு பாதையை கொண்டு ஓடுவான். ஆக உமர் பெரும் வல்லரசை வீழ்த்துவதற்கு மிக பெரும் சக்தியாக தன்னை வடிவமைத்துக் கொள்வதற்கு உமர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் எது? இறை தொடர்புள்ள ஆன்மீக ஆயுதம், ஆன்மீக பலம். அல்-குவரத்து ருஹிய்யா என்ற ஆன்மீக ரீதியான அந்த சக்தி, அந்த பலம். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே ஜனாதிபதி பதவியேற்றிருக்கக்கூடிய நேரத்தில் எகிப்து வெற்றி கொள்ளப்பட்ட செய்தியை மோயா பின்த் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வதற்காக வருகிறார். பகல் பொழுதிலே வரும் பொழுது உமர் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார். சற்று தாமதித்து அந்த செய்தியை சொல்லலாம் என்று சொல்லிக்கொண்டே மஸ்ஜிது நபவிக்குள்ளே நுழைகிறார். உமர் வேகமாக மஸ்ஜிது நபவிக்குள் வெளியே இருந்து வந்து சொன்னார்கள், முஆவியாவே, நான் எப்படி உறங்க முடியும்? நான் பகலில் உறங்கினால் குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்தவனாக விடுவேன். நான் இரவில் உறங்கினால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்தவனாக விடுவேன். அப்படி இருக்க நான் எப்படி உறங்க முடியும் என்று கேட்டார். இதுதான் அந்த உமர். இன்று உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவால்களுக்கும் சிக்கல்களுக்கும் உலகில் படித்தறிந்த அறிஞர்கள் எல்லோரும் முன்வைக்கின்ற கருத்து உமரின் ஆட்சி வேண்டும் என்று. உமர் எதை கொண்டு ஆட்சி செய்தார்? படைபலத்தை கொண்டா, பட்டாளத்தை கொண்டோ, ஆயுத பலத்தை கொண்டோ, பொருளாதார பலத்தை கொண்டோ, ஈவிஎம் மிஷினை கொண்டோ எதையும் கொண்டு அவர்கள் ஆட்சி செய்யவில்லை. அவர்களை ஆட்சி செய்தது அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன் என்னை கண்காணிக்கின்றான், அவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த அல்லாஹ்வுடைய பயமும் வரா என்ற அந்த எச்சரிக்கை உணர்வும் அந்த ஈமானிய உணர்வும் தான் உமரை ஆட்சி செய்தது. அந்த உணர்வு தான் உமர் என்ற வடிவத்தில் உலகத்தை ஆட்சி செய்தது. அன்பு சகோதரர்களே, உலமாக்களே, இந்த ஆன்மீக ரீதியான சக்தியை, அந்த பலத்தை நம்மை தயார்படுத்திக் கொள்ளுகின்ற நேரத்தில் தான் எதிரிகள் நூற்றாண்டு திட்டங்களை போட்டாலும் சரி, இந்த உலகில் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கின்ற பல 100 ஆண்டுகள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எந்த சித்தாந்தங்களாக இருந்தாலும் அதை எதிர்நோக்கி நிற்கின்ற சக்தியும் மனபலமும் ஆத்மீக பலமும் நாம் இறை தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக மட்டுமே நடக்கும். நீங்கள் என்ன, நாம் தான் மஸ்ஜிதிலே 5 வேளை தொழ வைக்கின்றோம், இமாமாக நின்று முன்னணியிலே நிற்கின்றோம், முன்பின் சுன்னத்துகளை தவறாது கடைபிடிக்கின்றோம். இவைகளை பேணுதலாக கடைபிடிக்கக்கூடிய அவாமுன் நாசுகளை அதிகமாக நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். அவர்களுக்கு ஒரு படி மேலே நின்று நீங்கள் கேடயமாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் உங்களுடைய ஆத்மீக தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வரலாற்றிலே 2வது உமர் என்று போற்றப்படுகின்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமையாருடைய ஆட்சி காலகட்டத்தில் செல்வச் செழிப்பு தலை தூங்கி ஆட்சி அதிகாரத்தின் மோகத்தில் மிக பெரும் செல்வத்தை சேகரித்து வைத்திருந்த அந்த சமூகத்தின் பின்னணியிலே, அந்த குடும்பத்தின் பின்னணியிலே கலீஃபா என்ற பொறுப்பேற்று வருகிறார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆழமான இறை தொடர்பும் ஆத்மீக பலமும் கொண்டிருந்த குவத்து ருஹிய்யா என்ற ஆன்மீக சக்தியை பெற்றிருந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரலாற்றில் 2வது உமர் என்று போற்றப்பட்ட அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் குடும்பம், தன்னுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த அத்தனை சொத்துக்களையும் பைத்துல் மாலுக்கு ஒப்படைத்து விட்டு 2 நாட்களுக்கு முன்னால் கழித்த இந்த பெருநாள் நாட்களில் கூட தன் பிள்ளைகளுக்கு புத்தாடை வாங்கி கொடுப்பதற்கு கூட வழி இல்லாத ஒரு வறுமையான ஏழ்மையான நிலையிலேயே
2.5 ஆண்டு காலம் மதீனாவை தலைமை பீடமாக கொண்டு உலகத்தில் ஒரு நீண்ட நிலப்பரப்பை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளரை நாம் பார்க்க முடிகிறது. ஆக நமக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சவால்கள், நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்களுக்கு சிம்ம சொப்பனமாக நம்மை நாம் ஒரு எஃகு கோட்டையாக வடிவமைத்துக் கொள்வதற்குரிய முதல் ஆயுதம் ஆத்மீக ரீதியான தயாரிப்பு. அந்த குணநலங்களை நானும் நீங்களும் அடிக்கடி அதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏறத்தாழ 28 மாதங்கள் சிறை வாழ்க்கையிலே தள்ளப்பட்டு எந்த தடுமாற்றம் இல்லாமல் தன் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பதற்கு காரணம் ஆத்மீக பலம் அவரிடத்தில் ஆழமாக இருந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த வரிசையின் பின்னணியிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், செச்சனியா கம்யூனிசத்தினுடைய கோட்டையாக இருந்தது. நெப்போலியனுடைய காலகட்டத்திலே உலகத்தின் கொடிய கைதிகளை செச்சனியாவுடைய மலைப்பிரதேசமாக இருக்கக்கூடிய அந்த கவுகாஸ் பகுதிகளிலே உலகத்தின் கொடிய கைதிகளை கொண்டு போய் தள்ளுவார்கள். அப்படி கைதிகள் ஒன்று சேர்ந்த இடங்களிலே ஒரே ஒரு இமாம் காசிமுல்லா, இமாம் ஷமீல் ரஹ்மத்துல்லாஹி, இந்த 2 இமாம்களும் திருக்குரானின் ஒரு பழைய பிரதியை எடுத்துக்கொண்டே அந்த கைதிகளின் கூடாரத்திலே அவர்களும் சிக்குகிறார்கள். அந்த செச்சனிய பகுதிகளிலே, கவுகாஸ் பகுதிகளிலே இந்த 2 இமாம்களும் ரஷ்யாவுடைய ராணுவ ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட செச்சனிய மக்கள் கம்யூனிச சித்தாந்தத்தின் அதிகார பீடத்திலே சிக்கியிருந்த அந்த மக்களை விடுவிப்பதற்கு 2 பேர்களும் ஒரு ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டுகளாக அந்த செச்சனிய கவுகாஸ் மலைவாழ் மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு குர்ஆன் பிரதியோடு அவர்கள் அங்கே சென்றார்கள். ஒரு இமாமாக இருந்தார்கள். இன்று செச்சனியா முஸ்லிம்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக வரலாற்றில் விழுந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த சமூகத்தை உயிர்ப்பித்து எழுப்புகின்ற பங்காற்றியவர்கள் இந்த 2 இமாம்களும், இமாம் காசிமுல்லா, இமாம் ஷமீல் ரஹ்மத்துல்லாஹி. இவருடைய யுத்த தந்திரம் என்ன? கைதிகளுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் இருக்காது, எந்த ஆயுதமும் இல்லை. ஆனால் இவர்கள் யுத்தத்தை நடத்தும் பொழுதே அல்லாஹ் அவர்களுக்கு ஆயுதத்தை கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? ரஷ்ய ராணுவம் அதிகாலை பொழுதிலே தாக்குதலை இவர்கள் எப்பொழுதும் தஹஜ்ஜத் நேரத்தை தஹஜ்ஜத்தை முடித்து விட்டு தான் தாக்குதலை தொடுப்பார்களாம். ரஷ்ய ராணுவமோ மலை அடிவாரங்களிலே, மலை பிரதேசங்களில் தன்னுடைய ராணுவத்தின் தளவாடங்களோடு கட்டமைப்புகளை குவித்திருந்தது. எந்த யுத்தம் நடப்பதற்கு முன்னால் அந்த எதிரிகளின் கையில் இருந்த ராணுவத்தின் தளவாடங்கள் அனைத்துமே இந்த மக்களுக்கு வந்து விடுமா. அது என்ன, அப்படி என்ன தந்திரம்? தஹஜ்ஜத் நேரத்திலே அல்லாஹு அக்பர் என்ற சத்தம் மட்டும் தான் விடுவார்களாம். அவர்களை சூழ்ந்திருந்த ராணுவத்தின் அதிகாரிகள் எல்லோரும் தன் கையில் இருந்த ஆயுதங்களை அப்படியே கொடுத்து விட்டு ஓடுவார்கள். இதுதான் அங்கே நடந்த யுத்தம். இந்த சத்தம், இந்த பலம், இந்த சக்தி எங்கிருந்து வந்தது? பத்ர் போர்க்களத்திலே 5000க்கும் மேற்பட்ட மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான் என்ற வரலாற்றை, இந்த நிகழ்வை, அந்த குதிரத்தை, அந்த நேமத்தை, அந்த கராமத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். சஹாபாக்களை போன்ற ஈமானிய உணர்வு, ஜுஹுது துன்யா என்ற உலக பற்றற்ற தன்மையும் நாம் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்ம எந்த ராணுவ கட்டமைப்பு நமக்கு எதிராக அணிதிரளக்கூடிய நேரத்தில் அது தவிடுபடியாக்கப்பட்டுவிடும், அது தளர்ந்துவிடும், சோர்ந்துவிடும், மன்னிக்கவும் என்பதற்கு நிகழ்கால உதாரணம் தான் இமாம் காசிமுல்லா, இமாம் ஷமீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களின் வரலாற்று பக்கங்களிலே ஒரு முறை ஒரு தாக்குதலில் மிகப்பெரிய இழப்பையும் தோல்வியும் அவர்கள் சந்தித்தார்கள். அப்படி சந்திக்கின்ற நேரத்தில் ஏன் தோல்வியுற்றோம் என்பதற்கான ஒரு ரிவ்யூ, ஒரு மீளாய்வு செய்கிறார். அந்த மீளாய்விலே இமாம் காசிமுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், அவருடைய கோர் டீம் என்ற முன்னணி படை வீரர்கள் 137 பேர்கள். 137 பேர். இந்த 137 பேரை கூப்பிட்டு வச்சு, நம்ம அல்லாஹ்வுக்கு விருப்பமான, நெருக்கமான, அல்லாஹ்வுக்கு பயந்த நற்காரியங்களை செய்கின்ற நமக்கு ஏன் இன்று தோல்வியில் நடந்தது என்ற ஒரு கேள்வி. இந்த ஆய்வுக்கு பின்னால் பதில் வந்தது, 137 பேரில் ஒருவர் அன்று அந்த யுத்தம் நடந்த அன்று தஹஜ்ஜத் தொழுகையை தொழவில்லை, அதனால் அந்த தோல்வி நடந்தது. இப்பொழுது சொல்லுங்கள், நானும் நீங்களும் சிறுநீர் கழித்து விட்டு கழுக கூட தெரியாத, சுத்தம் செய்யக்கூட தெரியாத எதிரிகள் நம்மை அழித்து விடுவார்கள் என்று நினைப்பது எந்த அளவுக்கு ஒரு பலகீனமான சிந்தனை. எல்லா விதத்திலும் பலம் கொண்டு, எல்லா விதத்திலும் வழிகாட்டப்பட்ட ஒரு சமூகம், அதற்கு வழிநடத்துகின்ற தலைமை பொறுப்பில் இருக்கின்ற உலமாக்கள் இந்த பாசிசத்தை என்ன செய்ய முடியும் என்று நினைப்போம் என்று சொன்னால்,
எங்கே கோளாறு? ஐனல் ஹலல். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய ஒரு பிரபலமான நூல். ஐனல் ஹலல், கோளாறு எங்கே என்ற கேள்வியோடு இந்த உலமா பயிலரங்கத்தை நாம் தொடர்வோம். கோளாறு சமூகத்தில் அல்ல, எதிரிகளில் இல்லை, நமக்குள்ளே இங்கு ஒரு கோளாறு நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் அடையாளம் கண்டு நம்மை நாம் தஸ்கியத்படுத்திக் கொள்வதுதான் இன்றைய காலத்தின் கட்டாயம், அவசியம். சரி, அதற்கடுத்து பாருங்கள், ஷேக் முஹம்மது அல் மஹதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் யார்? சூடான் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். சூடானிலும் எகிப்திலும் பிரித்தானியர்களுடைய முதலுலக போரின் காலனி ஆதிக்கத்தின் தாக்குதலின் போது 10,000 முஜாஹிதுகளை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பிரித்தானியர்களுக்கு எதிராக ஜிஹாதை பிரகடனப்படுத்தி சூடான் பிரதேசங்களிலே மிக பெரும் வெற்றியை ஈட்டியவர் தான் ஷேக் முஹம்மது அல் மஹதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற நம்மை போன்ற ஒரு மார்க்க அறிஞர். சையத் அஹ்மத் ஷரீஃப் சனூசி, சனூசி இயக்கம் பிரான்ஸ் முதலுலக போரிலே பிரான்ஸ் மிக பெரும் அடாவடித்தனத்தை நடத்தியது. அந்த பகுதிகளிலே 13வது வயதிலிருந்தே பிரான்சுக்கு எதிரான, பிரிட்டனுக்கு எதிராக, முதலுலக போருக்கு எதிராக மிக பெரும் களம் காணுவதற்கு முன்னணியில் இருந்தவர்களே இவர் ஒருவர். 1913 நடந்த பிரபலமான யுத்தத்திலே மிக பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு. இவர் யார்? சையத் அஹ்மத் ஷரீஃப் அஸ்-சனூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்துல் காதர் அல் ஜஸாயிர் இவர் யார்? அல்ஜீரிய பிரதேசத்திலே 1925களிலே பிரான்சுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஜிஹாத் களத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இஸ்லாமிக் சால்வேஷன் ஃபெடரேஷன் ஃப்ரண்ட் என்ற ஒரு இயக்கத்தை தோற்றுவித்து 8000 படை வீரர்களை கொண்டு 2000 குதிரைப்படை வீரர்களை கொண்டு கையில் வைத்துக் கொண்டு பிரான்ஸ் இவர்களிடத்திலே அப்படியே கவிழ்ந்தது, இவர்களிடத்தில் சரணாடியது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். இவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எல்லாம் நம்மை போன்ற உலமாக்கள். களத்திலே முன்னணியிலே நின்றார். எந்த பலமும் இல்லை, ஒரே ஒரு ஆன்மீக பலத்தோடும் சமயோஜிய புத்தியோடும் சமூக அக்கறையோடும் இந்த சமூகத்திற்கான கேடயம் என்ற அந்த உணர்வுக்குரிய அந்த அதிசை களத்தில் செயல்படுத்திவிட்டு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்த விடமாக்க. இப்படி இந்த பின்னணியிலே ஏராளமான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று இமாம் நூருத்தீன் சங்கி, இமாம் இமாதுத்தீன் சங்கி இவர்கள் யார்? சிலுவை யுத்தத்தின் மிகப்பெரிய கதாநாயகராக சொல்லப்படுகின்ற சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் சிலுவை யுத்தத்தில் வெற்றி பெற்றுக் கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு முன்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. சிலுவை யுத்தத்திலே முஸ்லிம் உலகம் நம்பிக்கை இழந்தது. முஸ்லிம்கள் பைத்துல் முகத்தஸை இழந்து விட்டோம் என்று தளர்ந்து விட்டார்கள், நம்பிக்கை இழந்து விட்டார்கள். சிலுவை யுத்தத்தினுடைய கிறிஸ்தவ ஆதிக்கம் உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தி முஸ்லிம்கள் தளர்ந்து சோர்ந்து பிளவடைந்து பின்னடைந்து விட்டார்கள். நம்பிக்கை இழைந்த சமூகத்தை பலப்படுத்துகின்ற வேலைகளை முதலில் செய்தவர்கள் இமாம் நூருத்தீன் சங்கி, இமாம் இமாதுத்தீன் சங்கி என்ற இந்த 2 இமாம்கள். இவர்கள் ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் முஸ்லிம் உம்மத்திற்கு மத்தியிலே வேலை செய்தார்கள். அந்த உம்மத் மீண்டும் பலம் பெற்றது, சக்தி பெற்றது, உணர்வுகளை அடைந்தது, களத்திலே அனைத்து தியாகங்களையும் செய்வதற்கு முன் வந்தது. அந்த களத்தை, அந்த சமூகத்தை முன்னெடுத்தி பின்னால் வந்த சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் வெற்றி கண்டார். சலாஹுதீன் அய்யூபி யார்? அவர்கள் யாரால் உருவாக்கப்பட்டவர்கள்? முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வம்சாவளி பேரராக இருக்கிறார் என்று வரலாறு சொல்கிறது. ஆக இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், வல்லரசுகளை வீழ்த்துவதில் முன்னணியிலே இருந்தவர்கள் உலமாக்கள். அவர்கள் முன்னணியிலே இருப்பதற்கு அவர்களை அடையாளமான ஆயுதமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வும் சிந்தனையே அல் இமாம் ஜுன்னத். நாம் கேடை, சமூகத்தின் கேடை, எதையும் எதிர்கொள்வதற்கு திராணியும் சக்தியும் மனவலியும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்வதல்ல, குதுபாக்களில் முழங்கக்கூடியவர்கள் அல்ல, செயல்களத்தில் செயல்படுத்தி காட்டக்கூடியவர்கள் என்பதை இந்த ஹதீஸ் அவர்களை தூண்டியது மட்டுமல்ல, அவர்களை செயல்களத்தில் இறக்கியது. அன்பு சுத்தமாக்களே, இப்படி ஏராளமான தகவல்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டே செல்ல முடியும். இஸ்ஸதீன் அல் கஸ்ஸாம் இவர்கள் யார்? பாலஸ்தீனத்தில் ஜாமியத்துல் இஸ்திக்லால் என்ற ஒரு பள்ளிவாசலுடைய இமாமாவும் கத்தீபாகவும் இருந்தவர்கள். 1935களிலே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிப்பை நடத்துவதற்கு முன்னால் முஸ்லிம் உம்மத்தை எச்சரிக்கைப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி முஸ்லிம் உலகத்தை பலப்படுத்திக் கொண்டிருந்த மிகப்பெரிய இமாம் இஸ்ஸதீன் அல் கஸ்ஸாம் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகுதான் அரபுலகத்திலே யூதர்களுடைய ஆதிக்கம் தலை தோங்கியது, பாலஸ்தீனம் கைவிட்டு போனது. ஆக
இப்படிப்பட்ட உலமாக்களின் பட்டியலை வரலாற்றிலே நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அதே போன்று வரலாற்றிலே ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் யார்? இந்திய துணைக்கண்டத்திலே அவுரங்கசீபுடைய ஆட்சிக்கு பிறகு முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடைந்து முஸ்லிம் உம்மத் பலகீனப்பட்டு மேற்கத்திய நாகரிகத்திற்கு அடிமைப்பட்டு தங்களுடைய உலக மோகத்தின் போக்கிலே முஸ்லிம் முகம் ஆழமாக ஊறி திளைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே சீக்கியர்களோடு கைகோர்த்துக் கொண்டு பிரித்தானியர்கள் ஆங்கிலேயர்கள் முஸ்லிம்களை தாக்க முற்பட்ட வந்த நேரத்தில் பழைய பஞ்சாப் பிரதேசங்களிலே ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்லிம் உம்மத்தை எச்சரிக்கையோடு விழிப்புணர்வுபடுத்தி ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்படாதீர்கள், சீக்கியர்களோடு கைகோர்த்துக் கொண்டு ஆங்கிலேயர்கள் நம்மை கொத்தடிமைகளாக ஆக்குவதற்கு களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள், விழிப்படையுங்கள் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முஸ்லிம் உலகத்துக்கு மத்தியிலே தட்டி எழுப்பியதின் பின்னணியிலே தான் சையத் அஹ்மத் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஷாஹ் இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற இரண்டு பெரும் முஜாஹிதுகள் களத்தில் வருகிறார்கள். ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டுகிறார்கள். முஸ்லிம்கள் வெற்றி காணுகிறார்கள். தஹரீக்குல் முஜாஹிதீன் என்ற ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். அதற்கு பிறகுதான் இது 1830களுக்கு பிறகு நடந்த விஷயங்கள். அதற்கு பிறகுதான் 1920களிலே ஹிலாஃபா இயக்கம் என்ற ஒரு இயக்கம் வருகிறது. அந்த இயக்கத்தின் பின்னணியிலே காந்தியும் நேருவும் காங்கிரசின் கூட்டத்தார்கள் அந்த இயக்கத்தில் சேர்ந்து கொள்கிறார்கள். பிறகு சுதந்திரத்தை அவர்கள் பெற்றதாக வரலாறு முடிகிறதல்ல, முடித்து வைக்கப்படுகிறது. ஆக இங்கே நாம் சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்ட மார்க்க அறிஞர் யார்? ஷாஹ் வலியுல்லாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் யார்? ஹதீஸ் கலைகளோடு தங்களுடைய வாழ்க்கையை நிறுத்திக் கொண்டார் என்ற வரலாற்று பக்கங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, சமகால சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு ஆளுமையாக தங்களை வடிவமைத்துக் கொண்டார். இப்படியே உலமாக்கள் வரலாற்றிலே சவால்களை எப்படி சந்தித்தார்கள் என்ற பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். அதே போன்று வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நபர் தான் பதியுஸ்ஸமான் சயீத் நூர்சி. இவர்கள் யார்? துருக்கியின் தந்தை என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த கமால் அத்தாதுர்க் மஸ்ஜிதுகளை மியூசியம், அருங்காட்சியகம் என்று சொல்லி மஸ்ஜிதை பூட்டியவர். பெண்கள் புர்கா அணியக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர். நோன்பு இருப்பது தற்கொலைக்கு சமம் என்று சொல்லி நோன்பு இருக்கக்கூடாது என்று மக்களை தவறாக வழிநடத்தியவர் தான் கமால் அத்தாதுர்க். அந்த கமால் அத்தாதுர்க் மேற்கத்தியரோடு கைகோர்த்துக் கொண்டு துருக்கியை தன்னுடைய அடிமைத்தனத்தின் அடையாளமாக ஆட்படுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் தான் பதியுஸ்ஸமான் சயீத் நூர்சி அவர்கள் இஸ்லாமுடைய மஸ்ஜிதுடைய மிகப்பெரிய இமாமாக உஸ்தாதாக பணியாற்றிக் கொண்டிருந்தவர்கள் தான் களத்தில் இறங்குகிறார்கள். முஸ்லிம்களை விழிப்படைய செய்கிறார்கள். சிறையில் தள்ளினார்கள். சிறையிலே அவர்களுக்கு எழுதுவதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பு கொடுக்கவில்லை. சிறையிலே உணவு கொடுப்பதற்கான தட்டிலே தன் விரலை சுவற்றில் தேய்த்துவிட்டு ரத்தத்தால் சில கடிதங்களை சிறை அதிகார உதவியாளர்கள் மூலமாக அந்த தட்டிலே சில செய்திகளை அனுப்பி அந்த தட்டு வெளியே செல்லும். அடுத்த நாள் காலையிலே பதியுஸ்ஸமான் சயீத் நூர்சியினுடைய மனைவிமார்களும் பிள்ளைகளும் அந்த தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? அதை செய்தியாக மக்களுக்கு கொண்டு செல்வார்கள். இப்பொழுதுதான் 1960களிலே தான் அவர்கள் வஃபாத்தானார்கள். அன்பு சகோதரர்களே, உலமாக்களே, ஏன் இதை இங்கே சொல்கின்றேன் என்று சொன்னால், உலமாக்களே ஆகிய நாம் நமக்கு முன்னால் நம்மை சூழ்ந்து பல தாக்குதலும் சவால்களும் சோதனைகளும் சிக்கல்களும் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சமூகத்தின் முன்னணியிலே இருக்கக்கூடிய வேண்டிய நாம் ஒருபோதும் கிஞ்சிற்றும் கடுகளவும் மனதளவும் சிந்தனைகளும் உள்ளத்தினாலும் தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற அந்த வாசகம் தன் களத்திலே பதிலையும் உஹதையும் இனிமேல் சந்திக்கப் போகின்றோம் என்று களம் போராட்டத்திற்கு தயாராகிய நேரத்தில் ஹிரா சௌர் குகையிலே வைத்து சொல்லப்பட்ட அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற அந்த வாசகத்தின் துணையோடு தன்னுடைய லட்சிய பயணத்தை ஆரம்பித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு ஃபத்ஹ் மக்கா என்ற வெற்றியோடு அந்த ஊரிலே திரும்புகின்ற அந்த நிலைகளை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே அந்த வரலாறு மீண்டும் திரும்பி வரும். வரலாற்றிலே இப்படியே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இமாம் அபுல் ஹசன் நதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஹீமியான் என்று வரலாற்றிலே போற்றப்பட்டவர்கள். இவர்கள் யார்? நதுவத்துல் உலமாவுடைய நிறுவனர். மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். சர்வதேச உலகத்திலே மாபெரும் அறிஞராக போற்றப்பட்டவர். மேற்கத்திய உலகம் ஏனைய சித்தாந்தங்களுடைய சவால்களுக்கு கருத்தியல் ரீதியாக ஆய்வுகள் மூலமாக ஆழமான பதிலடிகளை கொடுத்தவர்கள். வாஜ்பாயுடைய ஆட்சி காலகட்டத்திலே எல்லா பிள்ளைகளும் சரஸ்வதி வந்தனத்தை பாட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில்
முஸ்லிம்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டாம், சரஸ்வதி வந்தனம் பாடுவது என்பதை ஷிர்காகும், எனவே எல்லோரும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விடுங்கள், பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப வேண்டாம் என்று ஒரு பகிரங்கமான வாஜ்பாயுடைய ஆட்சியிலே பத்துவாவை கொடுத்தார்கள். அடுத்த நிமிடமே வாஜ்பாய் அந்த பதத்தை வாபஸ் பெற்றது மட்டுமல்ல, அலிமியாவுடைய வீட்டுக்கு சென்று மன்னிப்பும் கேட்டார். இவர்கள் யார்? இப்படிப்பட்ட ஆத்மீக பலத்தை கொண்டிருந்தவர்கள், சர்வாதிகார பலத்தை கொண்டவர்கள் எல்லாம் மண்ணை கவுகின்ற சக்திகளையும் வெற்றிகளையும் வரலாற்றிலே அல்லாஹ் இன்றும் என்றும் உலமாக்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். சரி, இப்படிப்பட்ட வரலாற்றின் பின்னணியிலே நாம் எப்படிப்பட்ட தகுதிகளை நமக்குள்ளே நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும்? முதல் தகுதி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் தகுதி, நமக்கும் அல்லாஹுக்குமான இடையிலான ஒரு நெருக்கத்தை நாம் அதிகமாக வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல் செயல்படுத்த மனாதலி வலியன், இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், ஹதீஸ் குதுசி. யார் என்னுடைய இறைநேசருக்கு எதிராக போரிடுகிறார்களோ, அவர்களுக்கு எதிராக யார் என்னுடைய இறைநேசரை பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போர் செய்வேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற ஒரு ஆழமான ஒரு நீண்ட ஹதீஸ், ஹதீஸ் குதுசி. ஆக நாம் இறை நேசர்களாக தன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? 5 வேளை தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுகின்றவர்களாக மட்டும் இருந்தால் போதாது. வல்லரசுகளை வீழ்த்துகின்ற ஒரு ஆயுதமாக தஹஜ்ஜத் இருந்திருக்கிறது. அந்த தஹஜ்ஜத்தை நாம் மிகவும் வலியுறுத்தி பேணக்கூடியவர்களாக நாம் நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது முதல் செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நமக்குள்ளே ஒரு முஹாசபா, ஒரு சுய பரிசோதனை அடிக்கடி செய்ய வேண்டும். நாம் மக்களுக்கு தக்வாவை உபதேசிக்கிறோமே, நாம் தக்வாவுடையவர்களாக இருக்கின்றோமா என்ற கேள்வியை நானும் நீங்களும் எனக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு தக்வாதாரியின் மூலமாகத்தான் இன்னொரு தக்வாதாரியை உருவாக்க முடியும். ஒரு பலம் வாய்ந்த முஸ்லீமின் மூலமாகத்தான் இன்னொரு பலம் வாய்ந்த முஸ்லீமை உருவாக்க முடியும். எனவே அந்த தக்வா நமக்குள்ளே எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்மை நாமே உரசி பார்த்துக் கொள்ளக்கூடிய முஹாசபா என்ற அமர்வுகளை நமக்குள்ளே நாம் நடத்த வேண்டும். மூன்றாவது, தனிமையில் இறைவனை நினைவு கூறுவது. தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து நாம் நம்முடைய அமல்களை, சிந்தனைகளை உரசி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தின் பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஹிரா குகையில். ஏறத்தாழ 3 மாதங்களுக்கு மேலே, 3 வருடங்கள் என்று ஒரு அறிவிப்பில் வருகிறது, இன்னொரு இதிலே 3 மாதங்களுக்கு மேலாக ஹிரா குகையிலே தனிமையிலே இறைவனை தியானிக்கிறார். இதை முஸ்தபா சிப்பாய் சிரியாவுடைய முஃப்தி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பற்றி ஆய்வு நடத்தியவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த தனிமையில் அந்த ஹிரா குகையிலே அவர்கள் இருந்ததனுடைய அடிப்படை என்னவென்றால், நுபுவத்தின் பயணம் சவால்கள் நிறைந்த பயணம், சோதனைகள் நிறைந்த பயணம், ஆபத்துகள் நிறைந்த பயணம், மாபெரும் வல்லரசுகளை வீழ்த்த வேண்டிய ஒரு பயணம், காட்டு பிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை பண்படுத்துகின்ற ஒரு பயணம். இந்த பயணத்திற்கு வஹீயின் மூலமாக, வேதத்தின் மூலமாக இல்மும் ஹிக்மத்தும் மட்டும் இருந்தால் போதாது. ஆத்மீக ரீதியாக தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய ஆன்மாவை பலப்படுத்த வேண்டிய ஒரு பயிற்சிக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு பித்திரத்தான ஏற்பாடுதான் என்ன? அந்த ஹிரா குகையிலே தனிமையில் அமர்வு. இதை மார்க்க அறிஞர்கள் ஒரு கட்டத்தில் தஸவ்வுஃப் என்ற நிலையிலே தஸவ்வுஃபோடு பிடிப்போடு இருக்கின்றவர்கள் தான் தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்கக்கூடியவராக ஜிஹாத் களத்தில் இருப்பதை நம்ம ஏராளமான முஜாஹிதுகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த தனிமை அமர்வுக்கு நீங்கள் உங்களை உட்படுத்திக் கொண்டு உண்மையிலேயே ஒரு மஹல்லாவை நிர்வகிக்கின்ற, 5 வேளை தொழ வைக்கின்ற இமாமாக இருக்கின்ற நாம், என்னுடைய ஆன்மா சுத்தமாக இருக்கிறதா? என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணமும் பலம் மிக்கதாக இருக்கிறதா? நான் எனக்குள்ளே நம்பிக்கையின்மையோடும் தளர்வு மனப்பான்மையோடும் விரக்தியோடு இருக்கின்றேனா? என்னை பலப்படுத்த வேண்டிய ஆன்மீக சக்தி என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நான் தனிமையில் உட்கார்ந்து என்னை நான் மதிப்பிட்டுக் கொள்வது மட்டுமல்ல, தனிமையில் அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாட வேண்டிய ஒரு சக்தி மிக்க ஆளுமையாக நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது. நான்காவது, சிந்தனை சக்தியை வளர்த்துக் கொள்வதற்கு அதிகமாக வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். படிக்கணும், அதிகமாக சிந்திக்கணும், படிக்க வேண்டும், அதிகமாக வாசிக்க வேண்டும், அதிகமாக சிந்திக்க வேண்டும். புதிய புதிய கொள்கைகளும் குழப்பங்களும் வரும்பொழுது இதற்கு இஸ்லாத்தின் பார்வை என்பது ஆர்வத்தினுடைய தேடல் அதிகரிக்க வேண்டும். இது எல்லாத்தையும் விட
கடைசியாக ஒரே ஒரு செய்தியை ரத்தின சுருக்கமாக நாம் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். நம்முடைய முன்னோர்கள் சாதித்தது இரண்டே குணநலங்களால் தான். ஒன்று, இரவிலே ஆன்மீக அமர்வுகளுக்கு உட்படுத்தி துறவரத்தை மேற்கொள்வார்கள். பகலிலே குதிரைப்படை வீரராக செயல்களத்தில் துடிப்போடு இயங்குவார்கள். ஆக இந்த ரெண்டு ஆயுதங்களையும் கவசங்களையும் நம் வாழ்க்கைக்கு முன்னாலும் பின்னாலும் இரவும் பகலும் தனிமையிலும் பொது வாழ்க்கையிலும் நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் சக்திமிக்க ஆளுமையாக அல் இமாமு ஜுன்னத்துன் என்ற சொல்லுக்கு செயலாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நிச்சயம் நமக்கு தருவானாக. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.